ஹாய், நான் உங்கள் ஸ்ரீ ஃப்ரம் ஸ்ரீ கிறிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையாக இருக்கிற சந்தியாகால பூஜையை நான் எப்படி பண்ணேன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் சந்தியாகால பூஜை அண்ட் பெனிஃபிட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பூஜைக்கு முந்தின நாள் எடுத்தது பூஜை பொருள் எல்லாமே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு கையோடு வாசக்காலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். முன்னாடி நாளே பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு உருளியில் பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன். சாமிக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக கல்கண்டு தான் வச்சுருந்தேன். இப்போ சந்தியாகால பூஜையை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாதவங்க பூஜையை ஈவினிங் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான சந்தியாகாலம்னு சொல்கிறேன் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணலாம். இந்த பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஈக்குவலான ஒரு பூஜை. டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த சந்தியாகாலம் நேரம்னு சொல்லுவாங்க. அதுவும் லாஸ்ட் அந்த 1 hour 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த டைமில் பூஜை பண்ணால் ரொம்பவுமே விசேஷம். இந்த டைமில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறதால ரொம்பவுமே நல்லது, கஷ்டங்கள்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. பூஜை ரூமில் 3 விளக்கு ஏற்றி 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பூஜை பண்ணால் ரொம்பவுமே நல்லது. இந்த டைமில் டெய்லியுமே 3 விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறதால நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. பிரம்ம முகூர்த்த பூஜையை காலையில் எழுந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முடியாதவங்கலாம் இந்த டைமில் ஈவினிங் 3 to 6 சந்தியாகாலம்னு சொல்கிற இந்த டைமில் இந்த பூஜையை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பிரம்ம முகூர்த்தத்துக்கான ஈக்குவலான பூஜை நன்மைகள்லாம் நமக்கு இந்த டைமில் பூஜை பண்ணுறதால கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுற பூஜை நன்மை பார்த்திங்கன்னா இந்த சந்தியாகால பூஜையில் நமக்கு கிடைக்கும். விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.